இப்போ நீங்க சொன்ன மாதிரி வீடா வாங்கும்போது டெமாலிஷ் பண்ணலாம், இல்ல புதுசா இடிச்சுட்டு கட்டலாம். இப்போ வந்து ஒரு மனையா வாங்கும்போது இதை எப்படி சார் அப்ரோச் பண்றது? மனையாக வாங்கும்போது நம்ம திசைமானி, அதான் காம்பஸ், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள போயிட்டு டைரக்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து வீடு கட்டுறது ரெண்டாவது. ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும் போது அது கரெக்டான டிகிரி வைஸ் கரெக்டாக இருக்கும். 90 டிகிரி ஃபஸ்ட்டு நார்த்தில் பார்க்கணும். 360 டிகிரி கரெக்டாக இருக்கா? 10 டிகிரி ஒரு 6, 10, 15 அது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் 30 டிகிரிக்கு மேலே போகும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், அந்த இடத்த வாங்கிறத தவிர்த்துடணும். இதுதான் விஷயம். அந்த இடம் சரியாக இருந்தால் தான் நீங்கள் வீடே கட்ட முடியும். அப்புறம் தான் அது வாஸ்து பிரகாரம் கட்டுறது. இடமே சரியில்லைன்னா அந்த இடத்த போய் வாங்கி கட்டுறதுல அது பிரயோஜனம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி வீட்ல ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் ஜோசியரோ இல்ல சாமியாரோ இதை பார்க்குறாங்க. எப்போ சார் ஒரு வாஸ்து நிபுணரை வந்து அணுகும்? அது வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் இப்போ அவேர்னஸ் இருக்குது. முதல்ல அவங்க போய் பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா, முதல்ல ஜோதிடரை தான் அவங்க பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜோதிடரை பார்ப்பாங்க. ஜோதிடரை பார்ப்பாங்க. சில ஜோதிடர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில இது டப்புன்னு பளிச்சிடும், நடக்கும். சில இது நடக்காது. எல்லாருக்குமே நடக்குமானா நடக்காது. சில பேர் வந்து தொடர்ச்சியாக ஜோதிடருக்காகவே ஒரு டீம் சுற்றிக்கிட்டே இருக்கும். எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, போயிட்டே தான் இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். ஜோதிடம் இருக்குது, கரெக்டான ஆளை கை நீட்டுங்கன்னு. யார் கையில் கை நீட்டுன்றது தான் முக்கியம். ஜோதிடம் இருக்குது. ஜோதிடருக்கு முக்கியம் என்னது? வாக்குப்பளிதல் முக்கியம். ஆனால் இந்த வாஸ்துக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம், என்னோட ஆராய்ச்சியில் ஆஸ் அ பில்டராக, இன்ஜினியராக நான் என்ன சொல்ல வரேன்னா, வாஸ்துன்றது 5 எலிமெண்ட்ஸ். இது அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த பிரபஞ்சத்தோடைய 5 எலிமெண்ட்ஸ். இது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும். இதுக்கு வந்து ஜாதி, மதம், இனம் எதுவுமே கிடையாது. இது எல்லாருக்குமே பொருந்தும். நோ காஸ்ட், நோ ரிலீஜியன்ஸ். இது பர்ஃபெக்டாக இருக்கணும். இதை சரியாக பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் பர்சன் இருக்கணும். இதுக்கு அனுபவமும் முக்கியம். எங்கே வேணால் மாறிடும். ஆணைக்கும் அடி சரக்கும். இப்போ எல்லாருக்கும் எல்லாமே நடக்குதுலாம் இல்லை, எந்த நேரத்தில் இருக்கும். வாஸ்துன்றது இது முழுக்க முழுக்க அறிவியலை தான் பார்க்கணும்.